Hi, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பன்னீரை வச்சிட்டு சைடு டிஷ் எப்படி பண்றதுன்னு. இந்த சைடு டிஷ் வந்து சப்பாத்தி ரோட்டி எல்லாத்துக்கு கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ சேனலுக்குள்ள போயிரலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னங்கறத ஒன் பை ஒன் பார்த்தறலாம். பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் 2 பச்சை மிளகாயை. கொத்தமல்லி இலை கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். இது இந்த பன்னீருக்கு வந்துட்டு நல்லாவே ஒரு ஃப்ளேவர் தரும். அது ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம். பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பன்னீர் ஒரு 250 கிராம் பன்னீரை வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆனோடனே ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனேயும் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது சப்பாத்திக்கு வந்து இந்த சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்த தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் சால்ட் வேணால் வதங்குறதுக்கு தூவிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 by 1 மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவை ஆட் பண்ணுங்க. கரம் மசாலா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்க வேண்டியது வரும். அதை நல்லா வதக்கினோன்னையும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. கடைசியாக இறக்குறப்ப வேணால் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். குழந்தைகளுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் இது நல்லாவே பிரெட்டோட எல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட எல்லாம் நல்லாவே ஆப்டாகவே சூட் ஆகும். சால்ட் வேணுங்கிறது போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி முடிச்ச உடனேயும் கடைசியாக வந்துட்டு அந்த மிக்ஸ்ட் ஹர்ப்ஸை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா சார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பன்னீர் எடுத்து வச்சிருக்க கிரேட் பண்ண பன்னீரை வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 to 4 minutes வச்சுருந்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கனாலே போதும். இது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் கொரியாண்டர் லைட்டாக தூவிட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இல்லை பவுல் ஏதாவது இருந்தால் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் புர்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாகவும் இதை சாப்பிட்லாம். இல்லை சப்பாத்தி ரொட்டி கூட சாப்பிட்லாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.